ஐயா திருவண்ணாமலையாம் என் மேல் மனம் இறங்கலையாம் அடியல் மலையா என் மேல் அருள் இறங்கலையா ஐயா மூவரில் ஓர் உருவமானவர் ஓம் ராஜாவாம் பிடிக்கலாம் நிறைய கவர் ஆனதுனால அது முந்தியா வழியா காத்து முக்கண்ணா பொருளே போச்சு அதை வெற்றிக்காய் விற்பேரும் மெய்ப்பொருள் அவனே போச்சு மத்தியில பாக வைத்த சதாசிவ பொருளே போச்சு சுத்தமும் மனமிறங்கிய சிவசிவா பொருளே போச்சு ஆதி பரஞ்சோதியாய் அண்டபதி அண்டமாய் ஆதியாய் இந்த நாமமே திருநாமமே ஆதியாய் இந்த நாமமே ஆதி பரஞ்சோதியாய் அண்டபதி அண்டமாய் ஆதியாய் இந்த நாமமே திருநாமமே ஆதியாய் இந்த நாமமே நிலையாகவே மணிப்பூர கண்டிலே நிலையாக இந்த நாமமே இது நாமமே நிலையாக இந்த நாமமே ஆதி பரஞ்சோதியாய் அண்ட பகிரண்டமாய் ஆதியா நின்ற நாமோ யாவாதி யாவருக்கு அமுதமே பகிர்ந்த அழகான நாமோ புகழோடு வாழ்ந்து எங்களை நமோ எனுவோம் ஐயா பிட்டுக்கு நீ மண் சுமந்தவா கன ஐயா கம்பாலா பட்டவா மகாதவா ஆதி மூல பொருளே அருமறை பொருளே போற்றி போற்றே ஆதி மூல பொருளே அருமறை பொருளே போற்றி போற்றே யாழைகளை சோதித்த எம்பெருமானே போற்றி போற்றே அரகரா யாழைகளை சோதித்த எம்பெருமானே போற்றி எம்பெருமானே போற்றி காக்கத்தில் வருவ எங்கள் கன்னிமூல கணபதியே போற்றி போற்றி போற்றி
அதனே போச்சு போச்சு எங்க நெஞ்சில அதனே போ ஐயா வாராயோ வாராயோ ரமம் வாராயோ வாராயோ அது தொண்ணூறு கம்பத்தை தொழுவே பூஜை செய்தே வண்டி சுத்தம் சாந்தி வண்டி வச்சு வழி வச்சுருக்கா காத்து யாரு அவ்வளவுதான் விடுறதுன்னு நான் ஒரு பாட்டில் வரும் காய் வந்து பேசி நீங்க தூரமா போகலாம் நீ போண்டா வருமா நாங்க அதுதான் சொல்லுங்க அது குடிச்சு காத்தடிக்குது கம்மி வாங்கல பேசி பாருங்க பேசி நிக்கணுமா காத்து நல்லா நாலு பக்கமா மேற்கு வேண்டாம் என்ன ஆயிடுச்சு நல்லா ஒதுங்க பொறி போறதுக்கு லேட்
அங்கிருக்கக்கூடிய அதாவது அங்கிருக்கக்கூடிய சித்தர்களெல்லாம் செய்யக்கூடிய அகிர்தவத்திற்கு பாதியிலே வந்து பயம் அடைந்து வெக்கமடைந்து ஓடிவிட்டாராம். ஐயா நால்வகை ஜலகண்ணே ஐயா ரம்பையே உருவாசி மாத கம்பத்தை அளிக்கின்ற அவர் இருக்கின்ற உடனே போடாதீங்க அந்த கதையை ஃபாலோ பண்ண சொல்லி அதாவது அந்த முருகாசுரனாக வட்டவன் அஞ்சு உருவத்தில் தாங்கி வரும்போது அதை துறந்துள்ளாமலையாக ஆமாம் கேட்காது கேட்காது இது எவ்வளோ இது ஒரு என்டர்டைன்மெண்ட். என்ன சொல்ற? ஓம் நமச்சிவாய நமக. வந்த காரணம் என்ன? என்ன காரணம்? நாம் பூலோகத்தை வாங்க இருக்கிற போது வச்சிரை பார்த்து உனக்கு மட்டும்தான் இருக்குதா இல்ல வேற யாராவது இருக்குதான் கேட்டீங்க. பார்க்கும் நேரம் வரும், அது சொல்றது இல்லையா? அது பார்க்கும் நேரம் வந்து விட்டது. என்னை போல் முதுகில மச்சரை உடையவன் அர்ச்சனை பெருமான் அவன் என்னைய கோரி தவம் செய்கிறான். அப்படி செய்ய வேலையே துரியோதனாகப்பட்டவன் நான் நண்பனாக விளங்கும் மூர்காசுரனை பன்றி அவதாரம் வர சொல்லியிருக்கான். அவன் வரு வேகத்தை கண்டா அவக்கம்பத்தை கீழே தள்ளி அவனை கொன்று விடுவான். அப்படி கொன்றதே உண்டானால் இந்த யுகம் முடியாமலே போய்விடும். 18 கோடி சேனையும் முடியாது. அதனால நான் கிளாரி வேடு வச்சாகும் கை கொண்டாக்கி நான் போலாமா? போலாம் டாடி. பன்னின் மீது நான் 50 தொடுத்திருக்கேன். பன்னி வீரோட கிளால செத்து போச்சு பாரு. பாத்துட்டு வரேன். நீ உட்ட பானம் சூத்து வழிய வந்து வாய் வழிய வெளிய வந்து சூத்து ஒரு பேசிக்கிட்டா யார் பார்த்தா? சரி, அப்படி பண்ணி எடுக்க அருகில போகும்போது யாராவது போட்டெல்லாம் பூசினு வேற சாமான் பூசினு பேச ஒரு வார்த்தை சொன்னேன். கத்திரிக்காய் குழம்பு ஊத்தாது நம்சில் எடுக்குது நம்சில் எடுக்குதுன்ற மேல உட்காந்து ஏடி நான் கேள சுத்தி கலைத்தோடி வந்தோம் விடா விட்டா கொலை வந்து ஏ அடவாட சன்னியாசி மரியாதை கட்டு போகும். ஏய் பிரிட்ஜில் வச்சிடறா கேடாம
நீக்கிற செய்திங்க எங்க பணமா கொடுத்தாலும் பார்த்துக்கிறேன் நானே. கவலைப்படாத. ஆல்மதான் அடிக்கிறாங்க பாரு. ஏன் அம்ப பட்டு தவக்காமத்துல ஐயா பண்ணி அசலே பட்டு வந்திருக்குது. பண்ணி விடுறா. ஐயா தவசேனா பையன் வந்து தானண்டா அந்த ஐயா உடலிலே உயிரை சுமந்து கொண்டு தவசு அபயம் அபயம் என தவக்கமத்தில் அந்த பண்டிகை நான் ஆதரிக்கிறேன் சொல்லிட்டேன். யார் இதெல்லாம் தேடி போனா ஓய் அதை விடுவதில்லை என்றால் வேற இந்த கணக்கு மேல சுத்துறோம். தலையிலே குடிக்கலாம் போல காலை வைக்க தடம் பார்த்து வைக்கிட்டாங்க. சாமி கூழாருதாட்டோ கணக்குது சாமி சாமி காலு காட்டி காலாட்டம் இருக்கு சாமி. அது விலங்குல அடிச்சிருக்கு. மேல ஒரு மனுஷன் மனுஷன் சாமி நர மனுஷன். இதோ பாரு ஏன் சாமி காது கேக்குறத காணு சாமி. ஒரு காது ரிப்பேரா வேலை பண்றோம் எல்லாமே அவனுக்கு ரிப்பேரு. பாரு காணக்கு மேல சுத்தி வந்தோம். அந்த பண்ணி பாரு ஒண்ணுதான் அங்கப்பட்டது. என் குடிச்சிப்பா கூறு போட்டு கொடுக்குறேன். ஐயா குடிசாய்க்கு வா ரெண்டு குடிசாய்க்கு வேடாரு குடிசைக்கு வான்னு சொல்லி குலசையில வேற ஜாதி முழுது. எனக்கு அப்படி பண்ணி கடி மேல ஆட்டம் தான். என் கையில அருங்கலைக்கு நான் 1000 பேர் கொண்ட மாதிரி பண்ணி சொல்ல வந்த பேரு ஊரும் சொல்ல வந்த பேரு ஊரும் எங்கிட்ட அருங்கானக்குது, எங்கிட்ட பழங்குது, எங்கிட்ட வீரங்குது சொல்லி உன் பெருமை நீயே பேசுற. அப்படி பேசுறா சாமி பேசுறா மேல உட்காந்து பேசுறாமா பேசுறாமா சாமி மடி அப்புறம் பிடிக்கும் சாமி அப்புறம் போடுவாங்க மேல. அதனாலே உன் பேரு உன் ஊரை சொல்றேன். அரியணியோ வேண்டும் என்றால் அர்ஜுனன் உலகம் போட்டு உத்தமர்கள் 5 ராஜாக்கள். அதுல 5 ராஜாக்கள் தர்மன் தீர்மன் அச்சு நகர சகாயம் 5 ராஜா நடுப்பிறந்த நெற்பேர்கள் அச்சு போய் அர்ஜுனனா தகுதி பயிடு சொன்னேன் சாமி. சாமி ஜாதியில கோமன் கட்டினா அப்படிதான் ஆடு. என்ன டாடி ஆல்ரெடி 3 கூட்டம் ஆடுதான். இன்னும் 4 கூட்டம் சேர்த்து பண்ணிட்டா சொல்ல முன்னு மேலே உட்காந்துக்கிறான் அப்படின்றியா? பேடி பாயிலே மரியாதை கெட்டு போகும். தருதுரு எங்க அப்பனை ஏதாவது பேசுனா பாத்துக்கோ. வேற கொட்ட 2 பிடிக்கணும் பாத்துக்க. எப்பா எனக்கு பண்ணி பிடி பாயிண்ட் தெரியல. எங்க அப்பனே வரல என்ன செருப்பெல்லாம் பண்ணிக்க யாரும் குழந்தைக்கு போடலாம். நாம் போடக்கூடாது. குழந்தைங்களுக்கு கோலத்தனமாக வந்து அகில காண்டாவரத்தை சரகுட போட்டு எரிச்சு அந்த பகிரடே காண்டாவனத்தை எரிச்சே இல்லை நீ. காணாம போயிருச்சு. சூப்பர் தான் கெத்து.
எங்க அண்ணா தர்மராஜா சொன்னாரு, தம்பி 4 பேர்களும் பொறுங்கள் வந்திருக்கிற இடத்துல பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். எங்க அண்ணா சொன்னாரு. எங்க அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை தான் கம்மிடுங்க. சொல்ற ஓய் கல்யாணம் பண்ண நான் தான், கை பிடிச்சு வந்த நான் தான். நான் சொல்றேன் பேசுற. ஆமா அதனால டேய் ஒண்ணு பேசி கண்ணி போன சாமி பண்ணி புடுக்குன்னு சொன்னா எனக்கு வேணும் மாமி. அது சின்ன சாயிருக்கு சாமி, அந்த புடுக்கு சாமி. நீ ஓகே இல்ல ஏன் சாமி உமால ஓகே இல்ல, நீ புடுக்க வேற மாதிரி தான் எடுத்து கொடுக்கலாமாப்பா எனக்கு. புடு சாமி சரி கொடுத்துட்டு வா சாமி. ஏய் உன் பரம்பரையே ஒரு இழிவான பரம்பரை. யார் யாருக்கு எவனை பத்தான் சொல்ற மாதிரி. ஏமாதாரமனுக்கு தர்மனை பத்தா 1, வாயுதேவனுக்கு பீமனை பத்தா 2, தேவனுக்கு மேல தப்பனை பத்தா 3, அஸ்வினி தேவனுக்கு சகாதேவனை பத்தா. உம்மாதான் தேவனை தரக்க போது உருவாக்குது. ஏய் தேவனுக்கு பிறந்தே. ஏய் பையா, டேய் நான் எப்படி பிறந்தவங்க தெரிஞ்சலி பேச மாட்டேன். ஐயா மந்திர பிண்டம் ஓம பிண்டம் மகாதேவரை வேண்டி நாங்க ராமர் எப்படி பிறந்தாரோ நாங்கள் அப்படி பிறந்தோம். உலகம் போட்டு உத்தமராய் விளங்கி வரக்கூடிய ராம லட்சுமணர் எப்படி வரப்பிரசாதத்தில் பிறந்தாங்களோ அதை போல் 5 ராஜாக்களும் தூர்வாசர் கொடுத்த மந்திரத்தால் அவரை நினைக்கும் போது அந்தந்த வரத்திலே நாங்க பிறந்த கூட ஓய் உன்ன மாதிரி காசு ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்ற மாதிரி கேளு. மந்திரத்தை நாங்க பிறந்துங்க. ஆமா அப்படின்னு நீ சொல்ற உண்மைதான். நாடகம் ஆமா என்னன்னா நாடகம் பார்த்தாங்க. அப்படி பாக்குறவங்க ஒரு 5-6 கேள்வி ஒண்ணு உள்ள போய் சேர்றேன். இங்க உக்காந்துங்க மரிமக தொடர்பு அடிக்க தெரியாது. இப்பதான் மாமேல மரிமக ஆகி போயிட்டாங்க. மரிமக எல்லாம் மாமேல ஆகி போயிட்டாங்க. எப்படியா மாமேல சாப்பாடு கொண்டு பண்ணுவோம். மரிமக சேர்ல உட்காந்து ராமனா கிடைக்கிறான். அப்பேற்பட்ட காலம் ஆகி போச்சு. நீ மந்திரத்துல நான் இறங்கி கீழே வந்தா எதிரி கிடையாது. பேச்சு பேச. ஆமா டாடி பண்ணிங்களே அவன் தானே இறங்கி வரான். ஏன வரட்டும் வாழ இறங்கி வர ஆம்பளை அட இறங்கினா எதிரியாடா நீயோ எனக்கு எதிரியாடா. சரி ரைட். நான் இறங்கி வந்தா எனக்கு எதிரி கிடையாது. வரையறாடே சண்டை பிடிக்கிறேன் டேய். அம்மா இப்ப வந்து பொறி பிடிங்க. கருப்பு போட்டுங்க கருப்பு போட்டுங்க. ஏ கர்ப்பம் குடிக்கிற மாதிரி நல்லா இருக்கும்.
போடு சாமி போடு போடு அந்த பக்கம் அர்ஜுனா எங்களை பாரு அர்ஜுனா இந்த பக்கம் போடாமா மஞ்சா கவுரம் அதிகம் போட்டு வச்சிருக்கேன் பூவைக்கா அங்க போய் நான் அப்பந்தே செல்ல இருந்து நீ கேட்கல இங்க நின்று எப்படி கேட்கலாம் ஃபர்ஸ்ட் நிக்கி போட்டோ அதிகமாக தான் போடுவாங்க சொன்னாக்க ஆளுக்கு முடிச்சுனா போட்டு ஏர்த்துள்ள இப்போ வந்தவங்கெல்லாம் படுக்கணுமா பாருமா லைனா பஞ்சாம இருக்கேன் அங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க யார் போய் நான் வந்து ஏறி இறங்கி நாடுக்குள்ள பறக்கிறேன் வாய்க்கால இறங்கி கால அங்க